Hi friends, welcome to Mom's Today channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கோங்க. panல கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எண்ணெய் சூடானோனே சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா இது ரோஸ்ட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெருசாகவே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதெல்லாம் பேஸ்ட் தான் பண்ண போகிறோம், ஸோ அதனால் பெருசாகவே போட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 துண்டு இஞ்சி, ஒரு 6-7 பல் பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி மசிஞ்சு வரணும். இப்போ இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சீக்கிரம் வெந்து வரதுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ் சாதத்துக்கு, பிரியாணிக்கு இதுக்கெல்லாம் சூப்பராகவே இருக்கும். இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன மூடி துருவின தேங்காய் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். சின்ன கத்திரிக்காவாக நான் 1/2 kg எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம கத்திரிக்காவோட அந்த காம்பை நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி கத்திரிக்காவை எக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லா கத்திரிக்காவும் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து வரணும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் எடுத்து நம்ம கத்திரிக்காயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த சால்ட்டெல்லாம் கத்திரிக்காயில் இறங்கும். கத்திரிக்காவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்காய் வெந்திருக்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் நல்லெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வெந்தயம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1/4 டீஸ்பூன். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் ஒரு 6-7 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 வரமிளகா, 1 கை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமெல்லாம் நல்லா வெந்து வரணும், ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா
நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணியை அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அலசி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கலரி விடுங்க. இந்த பேஸ்டோட பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக கலரி விடுங்க. இது நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளி தண்ணி ஆட் பண்ண வாட்டி ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம ஊற்றின அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நம்ம ஊற்றின ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தனி பேனுக்கு மாற்றிடுங்க. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. கார்னிஷிங்காக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சிங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.